ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 16வது அத்தியாயம். யோகீஸ்வரராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எந்த ஒரு கேள்வியையும் கையாளுகின்ற முறையில் தமக்கென்று தனி பாணியை பின்பற்றுகிறார். அவர் முதலில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கின்ற கருப்பொருளின் சிறப்பு தன்மைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு விளக்குகிறார். அதன் மூலம் அனைவருக்கும் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒருவிதமான ஈர்ப்பினை உண்டாக்குகிறார். அதற்கு பிறகுதான் அவர் அந்த கருப்பொருளின் மைய கருத்தை தெள்ளத் தெளிவாக விளக்க ஆரம்பிக்கிறார். உதாரணமாக, கர்மம் என்ற கருப்பொருளை எடுத்துக்கொள்வோம். 2வது அத்தியாயத்திலேயே அவர் அர்ஜுனா, கர்மம் செய் என்று உற்சாகப்படுத்துகிறார். 3வது அத்தியாயத்திலோ நீ நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய் என்று குறிப்பால் உணர்த்த மட்டும் செய்தார். நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவர் வேள்வியின் செயல்முறையே கர்மம் என்று மட்டும் பதிலளித்தார். அதற்கு பிறகு அவர் வேள்வி என்றால் என்ன என்பதை பற்றி ஒன்றும் கூறாமல் இந்த வேள்வியானது முதலில் எங்கிருந்து வந்தது, இந்த வேள்வி என்ன தருகிறது என்பதையும் விளக்கினார். 4வது அத்தியாயத்தில்தான் அவர் வேள்வியின் உண்மையான மற்றும் முழுமையான வடிவத்தையும் தெள்ளத் தெளிவாக விளக்கினார். அதை செய்வதையே கர்மம் என்றும் கூறி அருளினார். மனம் மற்றும் புலன்களால் செயல்முறைப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றதும் யோக சிந்தனை, இறை ஆராதனை என்றெல்லாம் சரியாக பொருள் கொண்டு அறியப்படுவதுமாகிய இந்த கர்மம் இந்த இடத்தில்தான் தெளிவுபடுத்தப்படுகிறது. இதே போன்றுதான் அவர் 9வது அத்தியாயத்தில் தெய்வீக செல்வம் மற்றும் அசுர செல்வம் ஆகியவற்றின் பெயர்களை மட்டும் குறிப்பிட்டார். அவற்றின் சிறப்பு இயல்புகளை பற்றி வலியுறுத்தி கூறும் வகையில், அர்ஜுனா, அசுர இயல்பை உடையவர்கள் என்னை துச்சமாக கருதி ஏளனம் செய்கின்றனர். அசுர இயல்பை உடைய மூடர்கள் என்னை வழிபாடு செய்வதில்லை. ஆனால் தெய்வீக செல்வங்கள் நிரம்பிய பக்தர்களோ நிலைத்த பக்தியுடன் என்னை வழிபாடு செய்கிறார்கள் என்று கூறினார். இந்த செல்வங்களைப் பற்றி, அதாவது தெய்வீக செல்வங்கள் மற்றும் அசுர செல்வங்கள் என்றால் என்ன என்பதை பற்றியோ அவற்றின் முழு உருவத்தை பற்றியோ இதுவரை ஒன்றும் விளக்கி கூறாமல் இருந்தார். இந்த 16வது அத்தியாயத்தில்தான் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் அவற்றின் மொத்த உருவத்தையும் தெள்ளத் தெளிவாக விளக்கப் போகிறார். இதில் முதலில் இடம்பெற்றுள்ளது தெய்வீக செல்வம் எனப்படும் தெய்வீக குணங்களை பற்றிய விளக்கமாகும். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அபயம் சத்வ சம்சுத்தி ஞானயோகம் வ்யவஸ்திதி தானம் தமஸ்ச யக்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். அபயம், எந்த வகையிலும் பயம் என்பதே சிறிதும் இல்லாத குணம். சத்வ சம்சுத்தி, ஆழ்ந்த மன தூய்மை. ஞான யோக வியவஸ்திதி, தத்துவ ஞானத்தை அறியும் நோக்கத்துடன் தியானத்தில் உறுதியான நிலைப்பாடு அல்லது இஷ்ட தெய்வத்திடம் நிரந்தரமான பிடிப்புணர்வு. தானம், முழுமையான சமர்ப்பணம்.
தமச புலன் கட்டுப்பாடு, யஜ்ஞேச வேள்வியை அனுசரித்தல். அதாவது யோகீஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் தாமே முன்னின்று விளக்கியவாறு மனக்கட்டுப்பாடு என்னும் அக்கினியில் வேள்வி செய்தல், புலன் அடக்கம் என்னும் அக்கினியில் வேள்வி செய்தல், பிராணவாயுவை அபான வாயுவில் வேள்வி செய்தல் மற்றும் ஞான அக்கினியில் வேள்வி செய்தல், இவையெல்லாம் இறை ஆராதனையை செயல்முறைப்படுத்துதல் ஆகும். இது மனம் மற்றும் புலன்களை ஈடுபடுத்தி செய்யப்படுகின்ற ஆன்மீக சாதனை முறையாகும். எல், நெல் முதலான வித்துக்களை, வேள்வி குண்டம் முதலான வேள்வி பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்ற யாகங்களுக்கும் கீதையில் கூறப்படுகின்ற இறை ஆராதனை செயல்முறையாகிய வேள்விக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் இதுபோன்ற புற உலகில் செய்யப்படுகின்ற சடங்கு முறைகள் எதையும் வேள்வி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சுவாத்தியாய தன்னை அறிதல், ஒருவருடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தை அறிதல் என்று அர்த்தம். எனவே அந்த ஆன்ம வடிவத்தை நோக்கி தீவிரமாக முன்னேறிச் செல்வதற்கான அனைத்து விதமான ஆயத்தங்களையும் மேற்கொள்வதுதான் தன்னை அறிதல் எனப்படுகிறது. மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் இஷ்ட தெய்வத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் தவம் எனப்படுகிறது. ஆர்ஜவம் உடல் மற்றும் புலன்கள் அனைத்துடன் கூடிய ஆழ்மனத்தில் எளிமையான குணம் வாய்க்கப் பெற்றிருத்தல். अहिंसा सत्यमक्रोधस् त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् धीरचापलम्. அஹிம்சா அதாவது ஆன்மாவை உயர்நிலையை நோக்கி மீட்டுச் செல்தல். ஆன்மாவை அதோகதிக்கு தள்ளுவதே ஹிம்சை எனப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவேளை நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு கர்மத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரவில்லை என்றால் எல்லா குடிமக்களையும் கொல்பவனாகவும் வர்ண கலப்பிற்கு காரணகர்த்தாவாகவும் ஆகிவிடுவேன் என்கிறார். ஆன்மாவின் தூய்மையான வர்ணமே பரமாத்மா ஆகும். ஜீவாத்மாவை இயற்கை அல்லது படைப்பில் அலைய விடுவதுதான் வர்ண கலப்பு ஏற்படுதல் எனப்படுகிறது. இதுவே ஆன்மாவை வதைப்பது ஆகும். ஆன்மாவை மேல்நிலைப்படுத்துவதே அஹிம்சை ஆகும். சத்யம் இங்கே உண்மை என்பதற்கு பொருள் உள்ளதை உள்ளபடிக்கு அறிந்து கொள்ளுதல் ஆகும். உண்மையில் உண்மையின் வடிவம் என்ன என்பதை யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் தாமே முன்னின்று விளக்கி கூறுவதாவது: அர்ஜுனா, இந்த உண்மை பொருள் 3 காலங்களிலும் இல்லாமல் இருந்ததில்லை. இந்த ஆன்மாவே உண்மை பொருளாகும். இதுவே மேலான உண்மையாகும். உனது பார்வை எப்போதும் அந்த ஆன்மாவின் மீதே இருக்க வேண்டும். அக்ரோத கோபமின்மை, தியாகம் முழுமையான சமர்ப்பண உணர்வு, கர்மத்தால் விளைகின்ற நல்லவை மற்றும் தீயவை போன்ற அனைத்து பலன்களையும் துரத்தல், சாந்தி சித்தத்தின் அலைவாயும் தன்மை, எல்லா வகையிலும் அமைதி அடைந்து விடுதல், லட்சியத்திலிருந்து முரண்படுகின்ற விபரீதமான
பின் விளைவுகளை தருபவை என்று கருதப்படுகின்ற தடை செய்யப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருத்தல். தயா, மனிதர் உட்பட எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொள்தல். அலோலுப்வம், புலன்கள் அவற்றின் விஷயங்களுடன் இணைவு பெற்றாலும் கூட அவற்றில் எந்தவிதமான பற்றையும் ஏற்படுத்திக் கொள்ளாதிருத்தல். ஆதவம், மென்மையான அணுகுமுறை. ஹ்ரீ, தாம் மேற்கொண்டிருக்கும் லட்சியத்தில் இருந்து தவறி போகின்ற நிலையை எண்ணி வெட்க உணர்வு அடைதல். அசாபலம், வீணான செயல்களை செய்யாது இருத்தல். तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. தேஜஸ், அதாவது ஆன்ம ஒளி, இது இறைவனிடம் மட்டுமே உள்ளது. அந்த இறைவனிடம் மட்டுமே உள்ள ஆன்ம ஒளியை பெற்று செயல்புரிதலாகும். மகாத்மா புத்தரின் பார்வைப்பட்டதுமே அங்குலிமால் என்ற கொலைகாரனின் மனம் மாறிவிட்டது. இது அந்த ஆன்ம ஒளியினால் ஏற்பட்ட விளைவாகும். அந்த ஆன்ம ஒளியானது மகாத்மா புத்தரிடம் இருந்ததால் தான் அதன் மூலம் நன்மை நடந்தது. க்ஷமா, மன்னித்து அருளும் குணம். திருதி, மன உறுதிப்பாடு. சௌசம், அகத் தூய்மை மற்றும் புற தூய்மை. அக்ரோகம், எவரிடமும் பகைமை உணர்வு கொள்ளாமை. நாதிமானிதா, தற்பெருமையின்மை ஆகிய அனைத்துமே அர்ஜுனா தெய்வீக செல்வங்கள், அதாவது தெய்வீக குணங்களை அடையப் பெற்றிருக்கும் சாதகருடைய தகுதிகள் ஆகும். இந்த முறையில் மொத்தம் 26 தகுதிகள் கூறப்பட்டுள்ளன. இவை அனைத்துமே சாதனையின் பரிபக்குவ நிலையை அடைந்தவரிடம் மட்டுமே காணப்படுகின்ற சாத்தியக்கூறுகள். மற்றபடி இவற்றின் அம்சங்கள் உங்களிடமும் கண்டிப்பாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அசுர செல்வம் எனப்படுகின்ற அசுர குணங்களை பெற்ற மனிதர்களிடமும் கூட இந்த தெய்வீக குணங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் உறக்க நிலையில் இருக்கின்றன, அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலை இருப்பதால் தானே பெரிய பாவிகளுக்கும் கூட பரம நன்மையை பெற்றுத் தரவல்ல ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி அசுர செல்வம் எனப்படுகின்ற அசுர குணங்களின் முக்கியமான லட்சணங்களை பற்றி கூறுகிறார். दम्भोदर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरी. பார்த்தனே, பகட்டு, இருமாப்பு, தற்பெருமை, கோபம், கடுஞ்சொற்பிரயோகம் மற்றும் அஞ்ஞானம் இவை அனைத்தும் அசுரச் செல்வங்கள். அசுர குணங்களை அடையப்பெற்ற சாதகனுடைய நிலைகளாகும் இவை. ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இந்த 2 செல்வங்களால் நடைபெறும் காரியங்கள் யாவை? दैवी सम्पद्विमोक्षाय
निबन्धायासुरीमता मा शुचः सम्पदं दैवी अभिजातोऽसि पाण्डव. இந்த ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட இரண்டு செல்வங்களில் தெய்வீக செல்வமோ மேலானதும் சிறப்பானதுமான மோட்சத்திற்கு வழிவகுக்கின்றன. அசுர செல்வமோ பந்தத்திற்கு காரணமாக அமைகிறது. அர்ஜுனா, நீ வருத்தப்படாதே. ஏனெனில் நீ தெய்வீக செல்வத்தை அடைய பெற்றுள்ளாய். மேலானதும் சிறப்பானதுமாகிய ஆன்ம விடுதலையை அடையப் பெறுவாய். அதாவது நீ என்னை அடைவாய். இந்த செல்வங்கள் எங்கே குடியிருக்கின்றன? द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्त आसुरं पार्थ मे शृणु. அர்ஜுனா, இந்த உலகத்தில் வாழும் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் சுபாவம் இரண்டு விதமான முறைகளில் அமைந்துள்ளன. தேவதைகளைப் போன்றது ஒரு வகை, அசுரர்களைப் போன்றது மற்றொரு வகை. எப்பொழுது இதய தேசத்தில் தெய்வீக குணங்கள் இயக்க நிலை பெற்று செயல்பட ஆரம்பிக்கின்றனவோ அப்பொழுது அந்த மனிதன் தேவதை என்று அறியப்படுகிறான். எப்பொழுது அசுர குணங்கள் வலிமை பெற்று மேலோங்கி விடுகிறதோ அப்பொழுது அதே மனிதன்தான் அசுரன் என்று அறியப்படுகிறான். இந்த படைப்பில் இந்த இரண்டு ஜாதிகள் மட்டுமே உள்ளன. இதுவரைக்கும் தேவர்களின் சுபாவம் மட்டுமே விரிவாக சொல்லப்பட்டு வந்துள்ளது. இனி அசுரர்களின் சுபாவத்தை பற்றி விரிவான முறையில் சொல்கிறார். प्रवृत्तिञ्च निवृत्तिञ्च जना न विदुरासुराः न शौचं नापि चाचारो न सत्यं तेषु विद्यते. அர்ஜுனா, அசுரர்கள் எனப்படுவோர் செய்வதற்கு தகுதியுடைய நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தில் ஈடுபடுவதையோ வீணான செயல்களில் செய்வதிலிருந்து விடுபடுவதையோ அறிய மாட்டார்கள். எனவேதான் அவர்களிடம் அகத் தூய்மை என்பது காணப்படுவதில்லை. அவர்கள் வேள்வியின் செயல்முறைகளை அனுசரிப்பதும் இல்லை. அவர்கள் உண்மை பொருளை பற்றியும் அறிந்திருப்பது இல்லை. அத்தகையோரின் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும்? असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहेतुकम्. அந்த அசுர சுபாவத்தை உடைய மனிதர்கள் இந்த உலகம் ஆதாரமற்றது, பொய்யானது, இறைவனால் உருவாக்கப்படாதது, தானாகவே ஆண் பெண் சேர்க்கையால் தோன்றியது. எனவேதான் அது இன்பங்களையெல்லாம் அனுபவிப்பதற்காகவே இருக்கிறதே தவிர வேறு எதற்காக என்று கூறுகின்றனர். एतां दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः. இவ்வாறு தவறான கண்ணோட்டத்தை ஆதாரமாக பற்றிக் கொண்டதால் எவருடைய உண்மையான சுபாவம் அழிவுற்று விட்டதோ
அத்தகைய மந்த அறிவுடையவர்கள் கொள்ளையடிக்கும் குணங்கள் கொண்ட கொடூரமான செயல்களெல்லாம் துணிந்து செய்கின்ற மனிதர்கள் ஆவர். இந்த உலகத்தின் அழிவிற்காகவே பிறந்திருக்கிறார்கள். काममाश्रित्य दुष्पूरम् दम्भमानमदान्विताः मोहाद् गृहीत्वात् सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः. அந்த மனிதர்கள் கர்வம், ஆணவம், திமிர் ஆகிய கெட்ட குணங்களுடன் கூடியவர்களாக எந்த வகையிலும் நிறைவேறாத நெடிய ஆசைகளாலும் அஞ்ஞானத்தாலும் பல்வேறு தவறான கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டும் தீமையான மற்றும் நெறி தவறி செய்கின்ற விரதங்களையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டும் இந்த உலகிலேயே உழன்று திரிகிறார்கள். அவர்கள் என்னவோ விரதம் இருக்கிறார்கள், ஆனால் ஆன்மீக பாதையில் இருந்து நெறி தவறியவர்கள் ஆவர். चिन्तामपरिमेयाञ्च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमाम् एतावदिति निश्चिताः. அவர்கள் இறுதி மூச்சை விடும் வரைக்கும் அளவு கடந்த கவலைகளுடனும் உலகியல் சார்ந்த விஷயங்களை அனுபவிப்பதில் மட்டுமே முயற்சி உடையவர்களாகவும் இதுவே ஆனந்தம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு இன்பத்தை அனுபவி, அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. இதுவே அவர்களுடைய கருத்தாகும். आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थम् अन्यायेनार्थसञ्चयान्. ஆசைகள் என்கின்ற நூற்றுக்கணக்கான தூக்கு கயிறுகளால் தூக்கிலிடப்பட்டு காமம், கோபம் ஆகியவற்றை சார்ந்து கொண்டு விஷய இன்பங்களையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அநியாயமான வழிகளிலெல்லாம் செல்வத்தை சம்பாதித்து குவிக்கின்ற எண்ணத்துடன் வீணான செயல்களையெல்லாம் செய்கின்றனர். எனவே அவர்கள் பொருட்செல்வத்தை திரட்டுவதற்காக இரவும் பகலும் சமுதாயத்திற்கு புறம்பாக அடியெடுத்து வைத்து தவறான வழிகளில் முன்னேறிச் செல்கின்றனர். மேலும் கூறுகிறார், இதமத்ய மயா லப்தம் இமம் ப்ராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். அவர்கள் இன்று நான் இதை அடைந்தேன், மேலும் என்னுடைய மனத்தில் கற்பனை செய்து வைத்துள்ள அனைத்தையும் அடையப் பெறுவேன். என்னிடம் இவ்வளவு பொருட்செல்வம் உள்ளது, மேலும் ஒரு நாள் அது ஏராளமாய் பெருகிவிடும் என்றெல்லாம் மனத்தில் கணக்கு போடுகின்றனர். असौ मया हतः शत्रुः हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी. இந்த எதிரி என்னால் கொல்லப்பட்டு விட்டான்.
மற்ற எதிரிகளையும் நானே கொள்வேன். நானே கடவுள். நானே எல்லாவற்றையும் அனுபவிப்பவனும் ஆவேன். நானே எல்லா காரியங்களையும் செய்வதில் வல்லவன், பலம் பொருந்தியவன், இன்பம் துய்ப்பவன் ஆவேன். இப்படியெல்லாம் எண்ணியபடியே आढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः. நான் பெரிய செல்வந்தனும் பெரிய குடும்பத்தை உடையவனும் ஆவேன். எனக்கு நிகரானவன் எவன் இருக்கிறான்? நான் வேள்வி செய்வேன், நான் தானம் செய்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். இவ்வாறெல்லாம் அவன் அஞ்ஞான வசப்பட்டு சொல்லொணா மோகத்தில் ஆழ்ந்திருக்கிறான். வேள்வி, தானம் எல்லாம் கூடவா அஞ்ஞானம் எனப்படுகிறது? இது பற்றி இனி வருகின்ற 17வது சுலோகத்தில் விளக்குகிறார். இவற்றுடன் எல்லாம் அவன் நின்று விடுவதில்லை. பல்வேறு மதி மயக்கங்களின் உச்சியில் எப்போதுமே அவன் இருக்கிறான். இது பற்றி கூறுகிறார். अनेक चित्त विभ्रांता मोहजाल समावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च. எண்ணற்ற வகையில் மன பேதலிப்பு அடைந்தவர்களாக மோக வலையில் சிக்கிக்கொண்டு புலன் இன்ப விஷயங்களிலும் அதன் அனுபவங்களிலும் அதிகமான பற்றுடைய அந்த அசுர இயல்புடைய மனிதர்கள் களங்கமான நரகத்தில் விழுகிறார்கள். நரகம் என்றால் என்ன என்பதை ஸ்ரீகிருஷ்ணர் இனிவரும் பகுதியில் விளக்குகிறார். आत्मसंभाविताः स्तब्धाः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम्. தங்களை மட்டுமே உயர்வாக கருதுபவர்களாக பொருட்செல்வம் மற்றும் கர்வத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஆணவம் படைத்த மனிதர்கள் சாஸ்திர விதிகள் எதையும் பின்பற்றாமல் வெறுமனே பெயரளவிற்கு கர்வத்துடன் யாகம் செய்கின்றனர். அவர்கள் என்ன ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ள வேள்வியா செய்கின்றனர்? இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ள விதிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு செய்கின்றனர். अहंकारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. அந்த மற்றவர்கள் எல்லாம் இகழ்வாக பேசுகின்ற அகங்காரம், பலம், இருமாப்பு, காமம், கோபம், பற்று ஆகியவை அனைத்தும் நிரம்பப் பெற்றுள்ள மனிதர்கள் தங்களின் சரீரத்திலும் மற்றும் எல்லோருடைய சரீரத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகிய என்னிடம் பகைமை உணர்ச்சியையே கொண்டிருக்கின்றனர். சாஸ்திர விதிகளுடன் பரமாத்மாவின் நினைவில் ஈடுபடுவதே உண்மையில் வேள்வி எனப்படுகிறது. எவரெல்லாம் இந்த விதிகளை துறந்துவிட்டு வெறுமனே பெயரளவிற்கு வேள்வி செய்கிறார்களோ அவர்கள்
தங்களின் மற்றும் பிறருடைய சரீரத்தில் விற்றிருக்கும் பரமாத்மாவாகிய என்னிடம் பகைமை உணர்வையே காட்டியபடி இருந்து கொண்டு கடைசியில் தப்பியும் விடுகிறார்கள். என்ன, இவர்களும் கூடவா தப்பி விடுகின்றனர் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இல்லை என்றே பதில் கூறுகிறார். தானஹம் த்விஷத க்ரூரான் संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्रमशुभान् आसुरीष्वेव योनिषु. என்னிடம் பகைமை உணர்வுடன் நடந்து கொள்கின்ற அந்த பாவிகளை, கொடூரர்களை, மனிதரில் கீழ்த்தரமானவர்களை நான் இந்த உலகில் நிரந்தரமாக அசுரப் பிறவிகளிலேயே தள்ளுகிறேன். எவரெல்லாம் சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு வேள்வி செய்கிறார்களோ அவர்களே பாவிகள். அவர்களை எப்போதுமே அசுரப் பிறவிகளில் தள்ளிவிடுகிறேன் என்கிறார். இதுவே நரகமாகும். எப்போதுமே அசுரப் பிறவிகளிலேயே தள்ளப்படுகின்ற தொடர்கதையானது எத்தனை துக்ககரமானது! ஆகவே தெய்வீக செல்வங்களை வளர்த்துக் கொள்வதில் முயற்சி உடையவர்களாக இருப்பதுதான் மிகவும் இன்றியமையாததாகும். ஆசுரீம் யோனிமாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். குந்தியின் மைந்தனே, இந்த மூர்க்க மனிதர்கள் பிறவி பிறவிகளாக அசுர பிறவிகளையே அடையப்பெற்று என்னை அடையாமல் முன்பை விடவும் மிகவும் கீழான கதிகளையே அடைகின்றனர். இதற்கு பெயரே நரகம் எனப்படுகிறது. நரகத்தின் மூல ஊற்றுக்கண் எது என்பதை இப்போது காணலாம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभस् तस्मादेतत्त्रयं त्यजेत्. காமம், கோபம், லோபம் ஆகிய 3 நுழைவாயில்களை உடையதுதான் இந்த நரகமாகும். இவை ஆன்மாவை அழிப்பதற்கானவை, ஆன்மாவை அதோகதிக்கு இழுத்துக் கொண்டு செல்பவை. எனவே இந்த 3ஐயும் துறக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்த 3லும் தான் அசுர குணங்கள் யாவும் நிலை பெற்றுள்ளன. இவற்றை துறப்பதால் என்ன லாபம்? एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयः ततो याति परां गतिम्. குந்தியின் மைந்தனே, நரகத்தின் இந்த 3 நுழைவாயில்களையும் துறந்து விட்டவன்தான் தனது மேலான நன்மைக்கான ஆன்மீக சாதனையை கடைபிடித்து வாழ முடியும். அதன் மூலம் அவன் பரமகதி, அதாவது என்னையே வந்து அடைகிறான். இந்த 3 விகாரங்களையும் துறந்த பிறகுதான் மனிதன் இறுதி விளைவான மேலான நன்மையை தரவல்ல அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தையே செய்ய முடியும். यशास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न
न सुखं न परां गतिम् எவன் ஒருவன் மேலே கூறப்பட்டுள்ள சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு, அதாவது இங்கே கீதையே முழுமையான சாஸ்திரமாகும், ஸ்ரீகிருஷ்ணர் தாமே முன்னின்று விளக்கமாக கூறியுள்ள அந்த கீதையின் விதிமுறைகளை புறக்கணித்துவிட்டு எவன் ஒருவன் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறானோ அவன் சித்தியடைவதில்லை. பரமகதியையோ பரம சுகத்தையோ பெறுவதும் இல்லை. तस्मात् शास्त्रं प्रमाणन्ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि. எனவே அர்ஜுனா, உனக்காக எது கடமை எது கடமை இல்லை என்பது பற்றி, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது பற்றி அறிந்து கொள்வதற்காக சாஸ்திரம் ஒன்று மட்டுமே பிரமாணமாகும். அவ்வாறு அறிந்து கொண்டு சாஸ்திர விதிகளின்படி இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்வது உனக்கு தகுதியானதாகும். 3வது அத்தியாயத்தில் கூட யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் நீ நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் வேள்வியின் செயல்முறையே அந்த கர்மமாகும், அந்த வேள்வியோ இறை ஆராதனையின் சிறப்பு விதிமுறைகளின் விளக்கமாகும், அதன்படி மனத்தை முழுமையாக கட்டுப்படுத்துதல், அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனத்தையும் என்றும் நிலையான பிரமத்தில் இரண்டர கலந்து மறையச் செய்துவிட்டு அதிலேயே நுழைவு பெற வேண்டும் என்றும் கூறினார். இங்கேயோ அவர் காமம் கோபம் லோபம் ஆகிய 3 நுழைவாய்களை கொண்டதுதான் நரகம் எனப்படுகிறது. இந்த 3ஐயும் துறந்த பிறகுதான் அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை ஆரம்பிக்கவே முடியும். இந்த கர்மத்தை பற்றி நான் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன். இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் மிகவும் உயர்ந்தது, மேலான நன்மையை பெற்றுத்தரவல்ல ஆன்மீக செயல்முறை பயிற்சியாகும் என்று கூறினார். புற உலகில் பல்வேறு வகையான உலகியல் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் மூழ்கி கிடக்கின்றனரோ அவர்களிடம் அவ்வளவு தூரம் அதிகமான காமம் கோபம் மற்றும் லோபமே நிரம்பி வழிகிறது. ஆனால் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் என்பதோ இந்த காமம் கோபம் மற்றும் லோபம் ஆகியவற்றை முழுவதுமாக துறந்த பிறகுதான் ஆரம்பிக்கவே இயலும். அதற்கு பிறகுதான் கர்மத்திற்குள் நுழைவே கிடைக்கிறது. எவரெல்லாம் கீதை கூறுகின்ற இந்த விதிமுறைகளை புறம் தள்ளிவிட்டு தன்னிச்சைப்படி கர்மத்தை அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுகம் சித்தி பரமகதி என்று எதுவுமே கிடைப்பதில்லை. இனி எது கடமை எது கடமை இல்லை என்பதையெல்லாம் தீர்மானம் செய்வதற்கு சாஸ்திரம் ஒன்றை மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே சாஸ்திர விதிகளை பின்பற்றி கர்மம் செய்வதுதான் உனக்கும் பொருத்தமானதாகும். ஆகவே கீதை ஒன்றே அந்த சாஸ்திரமாகும். முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வீக குணங்களைப் பற்றி மிகவும் விரிவான முறையில் விளக்கி அருளினார். அதில் தியானத்தில் உறுதியான நிலைப்பாடு, முழுமையான சமர்ப்பண உணர்வு, ஆழ்மன தூய்மை, அகத்தூய்மை, புலன்களை கட்டுப்படுத்துதல், மன அடக்கம், ஆன்ம வடிவத்தை நினைவூட்டுகின்ற படிப்பு,
வேள்வியில் ஈடுபடும் முயற்சி, கோபமின்மை, சித்தத்தில் எப்போதும் அமைதி தவழ்தல், இதுபோன்று மொத்தம் 26 லட்சணங்களை எடுத்துரைத்தார். இவை அனைத்தும் ஒரு சேர வாய்க்கப் பெற்றிருத்தல் என்பது யோக சாதனையில் மிக உயர்ந்த நிலையை அடையப்பெற்ற சாதகரிடம் மட்டுமே காணப்படுகின்ற சாத்தியம் உள்ளது. அதையடுத்து அவர் அசுர செல்வத்தில் மிகவும் முக்கியமாக காணப்படும் விகாரங்களின் பெயர்களை குறிப்பிட்டார். அதாவது தற்பெருமை, கர்வம், கடுமையான இயல்பு, அஞ்ஞானம் முதலானவை இதில் அடங்கும். இறுதியாக அவர், அர்ஜுனா, தெய்வீக செல்வம் முழுமையான ஆன்ம விடுதலையை பெற்று தருவதற்கானவை, மேலான நன்மையை அடைவதற்காக வழி அமைப்பவை. இந்த அசுரச் செல்வங்களோ பந்தத்திற்கும் அதோகதிக்கும் காரணமாக அமைபவை ஆகும். இந்த செல்வங்கள் அல்லது குணங்கள் எங்கே இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு அவர், இந்த உலகத்தில் மனிதர்களுடைய சுபாவம் 2 விதமாக அமைந்துள்ளன. ஒன்று தேவதைகள் எனப்படுவது, மற்றொன்று அசுரர்கள் எனப்படுவது. எப்பொழுது தெய்வீக செல்வம், அதாவது தெய்வீக குணங்கள் வலிமை பெற்று மேலோங்குகின்றனவோ அப்போது மனிதர்கள் தேவதைகளைப் போன்று ஆகிவிடுகின்றனர். அதேபோல் எப்பொழுது அசுரச் செல்வம், அதாவது அசுர குணங்கள் வலிமை பெற்று மேலோங்குகின்றனவோ அப்பொழுது அதே மனிதர்கள்தாம் அசுரர்கள் போன்று மாறிவிடுகின்றனர். இந்த படைப்பில் மனிதர்களில் இந்த 2 ஜாதிகள் மட்டுமே உள்ளன. அவ்வளவுதான். அவர்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி. யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் அசுர சுபாவம் உடைய கொடூரமான மனிதர்களை நான் மீண்டும் மீண்டும் நரகத்திலேயே தள்ளுகிறேன் என்று கூறுகிறார். நரகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் மீண்டும் மீண்டும் தாழ்ந்த கீழான பிறவிகளில் தள்ளப்படுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதும் 2 ஒன்றுதான் என்கிறார். இதுவே நரகத்தின் உண்மையான உருவம் ஆகும். காமம், கோபம், லோபம் ஆகியவை இந்த நரகத்தின் 3 நுழைவாயில்கள் ஆகும். இந்த 3லும் தான் அசுரச் செல்வம், அதாவது அசுர குணங்கள் நிலை கொண்டு இருக்கின்றன. இந்த 3ஐயும் துறந்த பிறகுதான் நான் பலமுறை கூறி வந்துள்ள இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை ஆரம்பிக்கவே முடியும். எனவே கர்மம் எனப்படுவது காமம், கோபம், லோபம் ஆகியவற்றை துறந்த பிறகுதான் ஆரம்பமாகும் என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது. இந்த அத்தியாயத்தில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வீக மற்றும் அசுரச் செல்வங்கள் எனப்படும் இந்த 2 செல்வங்களை பற்றியும் விரிவான முறையில் விளக்கியுள்ளார். அவற்றின் இருப்பிடமான மனிதனின் இதய தேசத்தை சுட்டிக்காட்டி அருளினார். அவற்றினால் விளையும் பலன்களையும் விளக்கமாக கூறினார். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய தைவாசுர சம்பத் விபாக யோகம் என்ற பெயருடைய 16வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின்
யதார்த்த கீதை என்ற உரையில் தைவாசுர சம்பத் விபாக யோகம் என்ற பெயருடைய 16வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.